ஹாய் எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு குரூப் 4ல அநீதி நடந்திருக்கு அப்படின்ட்டு. நான் எக்ஸாமே எழுதல. ஆக்சுவலா நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபார் குரூப் 2 அண்ட் 1க்கு. பட் எனக்கு முதலாவது கொஞ்சம் ஹோப் இருந்தது. கிளியர் பண்ணி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எனக்கு சுத்தமா ஹோப்பே இல்ல. என்ன பண்றது? ஸ்விட்ச் பண்ணிடலாமா எஸ்எஸ்சிக்கு? சுத்தமா எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதாம இருந்த எனக்கே ஹோப் இல்லைன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சு பார்த்தேன். யூடியூப்லயும் சில வீடியோஸ் பார்த்தேன். அவங்களுமே ஹோப் லாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்துட்டு விடமாட்டேன். சர்வீஸ் வாங்குற வரைக்குமே நான் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் சைடில் ஜாப் போவேனா அப்படி என்னன்னு தெரியல. ஆல்ரெடி நான் ஒரு ஐடி ஜாபை வந்துட்டு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்கங்காட்டிக்கு எக்ஸாம்ஸ் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2027ல் தான் நான் வந்துட்டு அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி வரும் போல் இருக்குது. என் நேரமோ என்னவோ உள்ளே வந்த நேரம் எக்ஸாம் இல்லாமையும் போக போகுது. எக்ஸாம் டஃப்பும் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. என்ன பண்ண முடியும் நம்மளால்? படித்து எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் இல்லாததெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடைக்கிற டைமெல்லாம் கோச்சிங் போயிட்டு அப்படியே படிச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். சைடில் ஏதாவது பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இதையும் ஃபுல்லாகவே நம்பிட்டுருக்க முடியாது. ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது. அந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி தான் பீப்புளை எடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏதாவது சைட்டில் அப்படியே பார்த்துட்டு எக்ஸாமுக்கு படிப்பேன். கண்டிப்பாக எக்ஸாமை விட மாட்டேன். இந்த எக்ஸாம் இல்லைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நான் கண்டிப்பாக படிச்சுட்டே தான் இருக்க போகிறேன். ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டி தரனால எனக்கு அந்த ஒரு ஹோப் இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு போனோம்னா நான் வந்துட்டு பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு போனால் அவங்க எப்போ தூக்கி விடுவாங்கன்னு வேறு தெரியல. ஆல்ரெடி டிசிஎஸில் வந்துட்டு பெஞ்ச் பீரியடில் இருக்கவங்கள 35 டேஸ்க்குள்ளே ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரி ஆகலைன்னா அதாவது வெளில எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே பயத்தில் இருக்காங்க. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கவர்மெண்ட் சைடு வந்திருக்கேன்.